Hi friends, welcome to சமையல் செய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோங்க. இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான மட்டன் பிரியாணி கூடவே பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 பார்த்தீங்கன்னா லெக் பீஸ் எல்லாம் பொரிக்கும் போது அந்த அளவுக்கு வேகாதுங்க. நான் செய்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உள்ளெல்லாம் நல்லா வெந்துட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. 4 கிலோ சிக்கன் வச்சு சிக்கன் 65 செய்யலாங்க. இதெல்லாம் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு பெரிய பத்தன் மாதிரி வச்சுருக்காங்க, நல்லா தாராளமாக கலக்கிறதுக்காக. இதிலே பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலா போட்டுக்கிறாங்க. இதிலே காரமெல்லாம் இருக்கும், உப்பு மட்டும் நம்ம சேர்க்குற மாதிரி இருக்குங்க. இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 பேக்கெட் அளவுக்கு எடுத்துருக்கேன், இதை சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி 4 கிலோ சிக்கன் பொரிக்க போகிறோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி 1/2 கிலோ அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் சேர்த்து செய்யும்போது மேலெல்லாம் நல்லா மொறுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. 1/2 கிலோ அளவுக்கு சேர்த்தா போதும். இதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம். இது கூடவே கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கிறாங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேணாம். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க மசாலா. இதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி அதிகமாக சேர்க்க தேவையில்லை, கொஞ்சமாக சேர்த்தாலே போதுங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் பார்த்திங்கன்னா 4 கிலோ சிக்கனுங்க, நல்லா கட் பண்ணி நல்லா வாங்கி வந்தாச்சு. இது நல்லா நம்ம வீட்டில் ஒரு வாட்டி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கோம். அடுத்ததாக பாருங்கள், மசாலாவெல்லாம் நல்லா கலக்கியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற சிக்கன் சேர்த்திக்கலாம். இந்த அளவுக்கு மசாலா இருக்கணுங்க. இப்போ பாருங்கள், ரொம்ப தண்ணி மாதிரி தான் இருக்குது. சிக்கன்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற சிக்கன் எல்லாம் நல்லா எல்லாமே எடுத்து சேர்த்துக்கலாம். சிக்கன் பார்த்திங்கன்னா தண்ணியோடு சேர்க்காத இது மாதிரி எடுத்துக்கோங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா லெக் பீஸும் எடுத்துருக்கேன். இந்த மசாலாவிலேயே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கனும் மசாலாவும் நல்லா ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக தாங்க செய்கிறோம். ரொம்ப அதிகமாக மசாலாவெல்லாம் நம்ம போடல. ரொம்ப சிம்பிள் டேஸ்ட்டாக எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகுங்க, இருந்தாலும் பொறுமையாக நம்ம மிக்ஸ் பண்ணி செய்யும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், மசாலாவும் சிக்கனும் நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 1 to 2 மணி நேரம் நல்லா ஊறினா சிக்கன் நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா பிரியாணிக்காக 1 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்து வச்சுருக்கோம். இதையும் நல்லா கழுவி வச்சுக்கலாம். சிக்கன் நல்லா ஊறி வச்சுங்க. இப்போ பொரிச்சிக்கலாம். அதுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கலாம். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா 1 லிட்டர் அளவுக்கு எடுத்துருக்கேன். இந்த அளவுக்கு எடுத்துருங்க பாருங்கள். இது எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இன்றைக்கி நான் மட்டும் சமைக்க போகிறது இல்லைங்க, ஃபேமிலியை சேர்ந்து தான் செய்ய போகிறோம். இது பார்த்திங்கன்னா எங்கள் சித்திங்க, பெரிய சித்தி, இவங்களும் சேர்ந்து தான் நாங்களாம் சமைக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொஞ்சம் புதினாலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம கடைசியாக பொரிக்கும்போது இது போல் மிக்ஸ் பண்ணி பொரிக்கும்போது நல்லா வாசனை இருக்கும். முதல்ல மிக்ஸ் பண்ணிவிட்டால் மாவெல்லாம் கோட் ஆகிட்டு அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. இது பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணிக்கு கறி கழுவி வச்சிருந்த மட்டன் பிரியாணி பக்கத்தில் ரெடி பண்ணி இருக்கோங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். இதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பிரியாணி செய்யும்போது பார்த்திங்கன்னா நிறைய வீடியோ இருக்குது, கொஞ்சம் ரேண்டம் வீடியோவை எடுத்துக்கோங்க. எண்ணெய் பார்த்திங்கன்னா சூடாகிடுச்சா என்னென்னு செக் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு சிக்கன் போட்டுக்கிறேன். எண்ணெய் பாருங்கள் நல்லா சூடாயிடுச்சு. இதுக்கப்புறமா சிக்கன் எல்லாம் சேர்த்து நல்லா கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் எண்ணெயில் போடுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சிக்கலாங்க. சிக்கன் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் இருக்காதுங்க, ஒரு 5 நிமிஷம் வந்தாலே போதுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வச்சுக்கலாம். இப்போ பிரியாணி எந்த ஸ்டேஜில் இருக்குதுன்னு பாருங்கள். தக்காளியெல்லாம் போட்டு வதங்கின்னு இருக்குது. சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக பொரிச்சு எடுத்துக்கலாங்க. சிக்கன் மேலே மொறுன்னு உள்ள நல்லா ஜூஸியாக சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக சிக்கன் போட்டு பொரித்து எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ பிரியாணி எப்படி இருக்குதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க. பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா கறி, தயிர் கூடவே தக்காளியெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ பாருங்கள் தண்ணி ஊற்றியாச்சு அளந்து. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அரிசி போட்டுக்கலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லா வெந்துட்டு இருக்குது.
மசாலா கலந்து ஒரு பக்கம் வச்சுட்டு இருக்கோம். அரிசியும் போட்டாச்சுங்க. பாருங்கள், அரிசி தண்ணியெல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்குது. இதுக்கப்புறமா டம் போட்டு வேக வச்சு எடுத்தால் ரொம்பவே டேஸ்டியான மட்டன் பிரியாணி பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடும். மட்டன் பிரியாணி சிக்கன் ஃப்ரை வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க காம்பினேஷன். நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொரிச்சுக்கோங்க. ஒரே முட்டை அதிகமாக சேர்த்தாலையும் வேகாதுங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா மக்காச்சோளம் வந்துச்சுங்க, அதையும் வாங்கி சாப்பிட்டுனே தான் சமையல் செய்ய போகிறோம். ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சுங்க. நாம் மட்டும் சமைக்கிறதோட இது போல் ஃபேமிலியே சேர்ந்து சமைச்சு சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், பிரியாணி வந்து டம் போட்டு வைக்க போகிறோம். அதுக்காக ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டம் போட போகிறாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது போல் நல்லா சமன்படுத்திக்கோங்க. இது போல் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே மூடி போட்டு கரெக்டாக ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் டம் போட்டு எடுத்தால் ரொம்பவே கம்மன்னு வாசனையாக டேஸ்டியான மட்டன் பிரியாணி பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடும். இப்போ சிக்கன் லெக் பீஸ் வந்து எப்படி பொரிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு நம்ம மசாலா போட்ட சிக்கன் பார்த்திங்கன்னா எடுத்து போட்டு எண்ணெயிலே நல்லா வேக வச்சு எடுத்துக்கணுங்க. வேக வச்சுட்டு கட் பண்ணிக்கணும். ஏன்னா உள்ளெல்லாம் மசாலா ஏற்கனவே கட் பண்ணி தான் போட்டிருக்கோம். இருந்தாலும் ஒரு வாட்டி நல்லா கட் பண்ணிக்கணும். இது போல் லெக் பீஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு ரொம்ப கட் பண்ணாதீங்க. இது போல் கொஞ்சம் அதிகமாக கட் பண்ணாலே போதும். இதுக்கப்புறம் கட் பண்ண சிக்கன் பார்த்திங்கன்னா இந்த மசாலாவிலே சேர்த்துக்கணுங்க. நம்ம ஏற்கனவே மசாலாலாம் போட்டு கலந்து வச்சுருந்தாலும் அந்த மசாலாவிலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது போல் செஞ்சிங்கன்னா உள்ளெல்லாம் நல்லா மசாலா இறங்கிட்டு கறியும் நல்லா வெந்துட்டு சாஃப்டாக இருக்கும். ஒரு சில டைமில் குழந்தைங்க லெக் பீஸ் கேட்கும்போது நம்ம பொரிச்சு கொடுக்கும்போது உள்ளே அந்த அளவுக்கு வெந்திருக்காது. கண்டிப்பாக இது போல் ட்ரை பண்ணுங்கள். உள்ளெல்லாம் நல்லா வெந்துட்டு குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னொரு வாட்டி செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு சாப்பிட்ற அளவுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற்றுங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்பவே மட்டன் பிரியாணி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சுங்க. சிக்கன் பொரிக்கிறதுக்குள்ளே இந்த மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க. அந்த அளவுக்கு ஈஸியாக செஞ்சிடலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் நிறைய மட்டன் பிரியாணி வீடியோலாம் அப்லோட் பண்ணிக்கிறோம். கண்டிப்பாக பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பாஸ்மதி அரிசியெல்லாம் நாங்கள் அந்த அளவுக்கு சேர்க்க மாட்டோம். சீரக சம்பா அரிசி தாங்க டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா வாசனையாகவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், கறியெல்லாம் கூட நல்லா சாஃப்டாக வெந்துடும். மட்டன் பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே குக்கர்லலாம் சேர்த்து வேக வைக்க மாட்டோம். இது போல் 1 pot ரைஸாக தான் நம்ம போட்டு செய்வோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அடுத்தது லெக் பீஸ் எல்லாம் நல்லா ஊறி இருக்கும். இப்போ அதையும் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். லெக் பீஸ் எல்லாம் இந்த அளவுக்கு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சமையல் செய் சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த